அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சமைக்க போகிறது கொக்கனட் கேண்டி. அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் கொக்கனட் கேண்டி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு மூடி. சீனி நான் 1.5 கோல் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் எடுத்திருக்கேன். அப்படி உங்களுக்கு சீனி குறை வேணுமோ குறைச்சிக்கங்க. நான் இந்த அளவுக்கு 1.5 கோல் எடுத்திருக்கேன். ஓகேவா, நான் இந்த ஒரு டின்னு எஃப்என்என் பால் டின்னு எடுத்திருக்கேன். டவுன் பண்டான்னு உண்டு. இவர் நான் கலர் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணுமாலும் எடுத்துக்கலாம். இவர் நான் நெய் எடுத்திருக்கேன். நெய் எதுக்குனாக்கா அந்த மங்களை தடவுறதுக்காக நான் எடுத்திருக்கேன். இவர் நம்ம இரும்பு சட்டி வச்சுருக்கேன். அது நல்லா காஞ்சிச்சு, சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த தேங்காய் பூ வறுப்போம். ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை, லேசாக வறுத்தா போதும். கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். நம்ம வாசம் வர வரைக்கும் இந்த தேங்காய் பூ நல்லா கிண்டிக்கிட்டு இருப்போம். இப்போ நம்ம இதில் நான் டவுன் பண்ணான்னு ஒன்று சேர்த்துக்கேன். கொஞ்சம் வாசமாக இருக்கும். அது வரைக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வறுக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வறுக்கணும். ரொம்ப லேசாக கருப்பாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் ஆகாது, நல்லா தான் வரும். ஓகேவா, நல்லா கொஞ்சம் வறுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கொஞ்சம் நல்லா வாசம் வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆனால் லேசாக குறைச்சிட்டு நம்ம பால் டின்னு ஒரு டின்னு பால் டின்னு இதை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு சீனி 1.5 கப்பு சேர்த்துக்குவோம். கலரு உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அது தந்தாப்பில் போட்டுக்குங்க, எல்லையே போட்டுக்குங்க. ஓகேவா, இந்த மாதிரி இந்த அளவுக்கு கலர் போட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணும் தான் அது தந்தாப்பில் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்படி விடாமல் கிண்டணும், அப்போ தான் நல்லா வரும். ஓகேவா, நான் இந்த பிங்க் கலர் போட்டிருக்கேன். ஓகேவா, பாருங்க நம்ம அதை போட்டது எல்லாமே இப்போ கொஞ்சம் லேசாக கட்டியாச்சு. ஆனால் பத்தாது, இது கொஞ்சம் லேசாக தண்ணியாக இருக்குது. நம்ம என்ன செய்யணும், ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடணும். ஏன்னா இது ஒட்டாமல் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா கிண்டணும், நல்லா கிண்டிகிட்டே வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இன்னும் ஒரு 20 நிமிஷம். ஓகேவா, பாருங்க நல்லா கட்டி ஆகிட்டு இருக்கு. நான் ஏன் 20 நிமிஷம் உங்கள்கிட்ட சொன்னேன்னாக்கா, அந்த சீனி கரையணும். சீனி எவ்வளோக்கு கரையுதோ அவ்வளோ நல்லா கட்டியாக வரும். சீனி கரையிலன்னா தண்ணியாகவே இருக்கும். அதனால் நல்லா 20 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆனால் கை வலிக்க தான் செய்யும். எவ்வளோக்கு எவ்வளோ கிண்டுறோமோ அவளுக்கெல்லாம் நல்லா கட்டியாக வரும். ஓகேவா, பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக கிண்டி, கை வலிக்க தான் இருந்தாலும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன். பாருங்கள் நல்லா கட்டியாக வந்துச்சு. பாருங்கள் கட்டியாக வந்துச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம கிண்டி எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டணும், அப்போ தான் கட்டியாக வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டணும். கொஞ்சம் நேரம் ஆகணும். ஓகேவா, பாருங்கள் நம்ம கிண்ட ரொம்ப கிராஸாக வருது. கையிலே பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப கிராஸாக இருக்குது. வருங்களா, அப்புறம் இறுக்கமாக இருக்குது பாருங்கள். கரண்டியில் கூட கிண்ட முடியல. அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கரண்டியில் கிண்ட முடியலன்னு சொன்னாக்கா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இறக்கி எடுத்துடலாம். ஓகேவா, பாருங்கள் சுற்றி ஒட்டாமே வருது பாருங்கள். வேறு ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டக்கூடாது. இரும்பு சட்டியில் ஒட்டாமல் வந்துருச்சுனாக்கா பாருங்கள், ஒட்டலை பாருங்கள். இரும்பு சட்டியில் இது ஒட்டாமல் வந்தாக்கா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, பார்த்துக்க நல்லா. நெய்யும் பூசிக்கலாம், பிளாந்தாவும் பூசிக்கலாம். உங்கள் விருப்பம் எது பூசிக்கலாம் பூசிக்கலாம். நான் நெய் பூசுகிறேன். பாருங்கள் பூசியிருக்கேன். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, நல்லா பூசிட்டேன். இப்போ வாங்க நம்ம கேண்டி இதில் உள்ளுக்கு வைக்கலாம். கொஞ்சம் கிராஸாக தான் இருக்குது. பாருங்கள் ஒட்டாமே இருக்குது பாருங்கள் இரும்பு சட்டியில். இப்போ நம்ம போட வேண்டியதான். கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும், எடுக்கவும் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் கணக்காக பார்த்து எடுத்துக்கோங்க.
வச்சு நல்லா இது பண்ணி விட்றேன். கொஞ்சம் ஒட்டும் கரண்டியில் வச்சுட்டு நல்லா அமுக்கி விடணும். அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒட்டுருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி பிளாஸ்டிக் பை எடுத்துட்டு இந்த மாதிரி கையில் போட்டுக்குங்க. கையில் போட்டு இப்படி அமுக்கி விடுங்க. கணக்காக வரும். இப்படி அமுக்கி விட்டிங்களா கணக்காக வரும். சூடாக இருக்கும், கவனமாக பார்த்து அமுக்கி விடுங்க. சூடாகவே இருக்கும். நல்லா அமுக்கி விடுங்க விவர். இந்த மாதிரி நல்லா அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டுட்டு, ஆனால் இது வந்து நல்லா ஆறணும் விவர். நல்லா ஆறிட்ட பிறகு தான் நீங்கள் வந்து இதை வெட்டணும். உடனே வெட்டினீங்களா வராது. நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் வெட்டி சாப்பிடுங்க. நல்லா ருசியாக இருக்கும். ஓகே விவர், இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற விடலாம். ஓகே விவர், பாருங்கள் விவர், நான் அழகாக சூடாக இருக்கிற லேசான சூடாக இருக்கிறப்பே நல்லா கட்டமாக வெட்டிட்டேன் பாருங்கள். நல்லா வெட்டியாச்சு. வெட்டிட்ட பிறகு இந்த மாதிரி வரும் பாருங்கள். வெட்டால் அப்படி புட்டு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா ஆறாவது மணி லேசாக நான் சூடாக இருக்கப்போ நல்லா வெட்டி வச்சுடுங்க. இந்தமாதிரி கட்டமாக. அதுக்கப்புறம் சூடு ஆறின பிறகு வெட்டி சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு இருக்குது. இப்படி இருக்கும் பாருங்கள். சுவையான கோகோனட் கேண்டி ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.